அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் சார்பாக அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய நானும் ஜாகிர் ஹுசைன், தலைவர் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் வெற்றிவேல் அவர்கள், நாங்க 2 பேரும் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் இருக்கிறோம். திங்கட்கிழமை இன்னைக்கு தேதி 16. ஏற்கனவே நெல்லை, மதுரை, திருச்சி, கோவை என்று போராட்டங்களை முடித்து சென்னையிலையும் 2 தினங்கள் போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, திங்கட்கிழமை மறுபடியும் தொடர் போராட்டங்களை அறிவித்து இன்னைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். அந்த காணொலி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய ஓட்டுநர் சகோதரர்கள் இன்று வரை நடைபெற்ற போராட்டத்திற்கு போக்குவரத்து துறைக்கு மிக தெளிவான ஒரு அழுத்தம் போய், அரசுல இருந்து, உளவுத்துறையிலிருந்து, காவல்துறையிலிருந்து ஒரு தெளிவான அழுத்தம் போய் அவங்க பேச்சுவார்த்தை தான் கேட்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை என்பது தீர்வுக்கான பேச்சுவார்த்தையாக இருக்கணும். தீர்வு சொல்லக்கூடிய வகையிலான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக நடத்துங்க அப்படின்றத அரசு போக்குவரத்து துறைக்கு அழுத்தம் கொடுத்திருக்கு. அதன் அடிப்படையில விரைவில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகளாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறோம். மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை, அதே போல ஆட்டோமீட்டர் கட்டணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டர் நிறுவனம் சரக்கு லோடு ஏற்றுறது, மிக குறிப்பாக ஊபர் நிறுவனம் இந்த லோடு ஏற்றுறது பிரச்சனையா இருக்குமோ இந்த சேவையை துவங்கியது, அதே போல இந்த பிளீட் வண்டிகள், அதே போல மேக்ஸி கேப் வண்டிகளுக்கான இந்த சி பெர்மிட்டுக்கான பேச்சுவார்த்தை, இது அனைத்தையும் விரைந்து நடத்துவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. நம்ம உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒத்துழைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா, ஒரு 3 நாட்கள் தொடர் போராட்டம் என்பது ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி தொடர்ந்து போக்குவரத்து துறைக்கு அழுத்தம் கொடுப்பது, காவல்துறைக்கு பணிச்சுமை அதிகமாகுது, போக்குவரத்து துறைக்கு பணிகளை செய்ய முடியல, அதனால போக்குவரத்து துறை ஆணையருக்கும் அழுத்தம் ஏற்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்மளுடைய உறவுகள் இந்த 3 நாள், இப்ப வருகின்ற 17, 18, 19 3 நாட்கள் முழு ஒத்துழைப்பு கொடுங்க தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்புக்கு. ஏன்னா இந்த கூட்டமைப்பாக தான் இந்த போராட்டத்தை பண்றோம். நீங்க ஒரு 2 நாள் தொடர்ந்து போராட்டத்துக்கு, நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா பர்மிட்டுகளை ஒப்படைக்கும் போராட்டத்தை வச்சிருக்கோம் செவ்வாய்க்கிழமை. அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா இந்த VLTV டிவைஸோட அந்த உத்தரவை கிழித்தெறியும் போராட்டம் வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை மிக முக்கியமாக உச்சகட்டமாக சாலை மறியல் போராட்டம் வச்சிருக்கோம். அந்த வியாழக்கிழமை போராட்டம் என்பது தமிழகம் முழுவதும் இருந்து நம்மளுடைய உறவுகள் வர்றாங்க, எல்லா சங்கங்கள்ல இருந்தும். இந்த வியாழக்கிழமை நம்ம சாலை மறியல் செய்து கைதாக போறோம். அந்த கைது என்பது தொடர் போராட்டமாக இருக்கும். அன்னைக்கு கைது பண்ணிட்டாங்கன்னா சார் நாங்க வெளியில போக மாட்டோம்ன்றது தெளிவா சொல்ல போறோம். அது முன்னாடியே முடிவெடுத்துறோம். அதற்கு முன்பு வரைக்கும் கைது செய்யறாங்கன்னா நம்ம வெளியில போறோம். இந்த வியாழக்கிழமை என்பது கைது செய்யப்பட்டால் சாலை மறியலில் ஈடுபட்டு நம்மளுடைய சகோதரர்கள் வெளியில போக மாட்டோம், தொடர் போராட்டமாக எங்க கைது பண்ணி வைக்கிறாங்களோ அங்கே உள்ளிருப்பு போராட்டமாக நாம் இருப்போம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். ஒரு 2 நாட்கள் நீங்க ஒரு 1000 சகோதரர்கள், அதிகமா தேவை ஒரு 1000 பேர் ரோட்டுக்கு வந்தாலே நம்மளுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். நீங்க ஒரு 1000 பேர் களத்துக்கு வந்து இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் நான் இந்த தொழிற்சங்கத்தினுடைய பொது வாழ்க்கையிலிருந்தே நான் ஒதுங்கிக்கிறேன். இந்த சங்கத்தினுடைய ஒரு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்புல இருந்தே நான் ஒதுங்கிக்கிறேன். நீங்க உங்களால முடிந்தா ஒரு 1000 சகோதரர்கள், காரணங்கள் 1000 பேசாதீங்க, களத்துக்கு வாங்க, தீர்வு கிடைக்குதா இல்லையான்றத பாருங்க அப்படின்றத கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த 4 நாள் 5 நாட்கள்ல பெரும்பாலும் எங்க சங்கத்தினுடைய சகோதரர்களை கொண்டு 200 பேரு, 300 பேரு, 100 பேர், 150 பேர் கைது அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம். 1000 பேர் என்றால் காவல்துறையால் கைது செய்து வைப்பதற்கு மண்டபமே இருக்காது என்பதையும் உங்களுக்கு அன்போடு தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.